ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஈஸி அண்ட் டேஸ்ட்டாக 10 மினிட்ஸில் ஒரு சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் தனியா, 2 காஞ்ச மிளகாய், பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்கின பிறகு பூண்டு, இஞ்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு ஒரு பீஸ் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறமா தக்காளி, இது எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க. இதில் இந்த மசாலாஸ் மட்டும் போதும், உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கிரேவிக்கு இன்னும் ரிச் ஃப்ளேவர் தர கொஞ்சமாக முந்திரி போட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் ரெடி. இப்போ அதே கடாயில் பட்டை, லவங்கம் போட்டு பெரிய வெங்காயம் நீட்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கின பிறகு ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்தேன். நீங்கள் 1 கிலோ சிக்கன் எடுக்கிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ உப்பு போட்டு சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்ப. நீங்கள் நம்ப மாட்டீங்க, வீடே எவ்வளோ வாசனையாக இருந்தது தெரியுமா இந்த சிக்கன் செய்யும் போது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லாஸ்ட்டாக ஃப்ரைடு ஆனியன்ஸ் போட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட சிம்பிள் அண்ட் டேஸ்டி சிக்கன் கிரேவி ரெடி. இதை நாங்கள் சாப்பாடுக்கு தான் வச்சு சாப்பிட்டோம். ஆனால் நீங்கள் சப்பாத்தி, பூரிக்கெலாம் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.